உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறக்காக சோழனை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் மனோகருக்குள்ளார இன்னும் அந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கவங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது ரிசப்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அது மூலமாக நிலாவையும் சோழனையும் சேர்த்தே அந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு புது திட்டத்தை வந்துட்டு மனோகர் போடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலாவும் சோழனும் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது இப்போ ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ரெசன்டேஷனுக்காக நிலா ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது சோழனை பார்த்துட்டு, சோழன் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், வரீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு திவ்யா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு திவ்யா, நான் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டேன், ஓகேவான்னு பாருங்க அப்படின்றாங்க. சோபனாவும் திவ்யாவும் உட்காந்து அதை பார்த்துட்டு, சூப்பராக இருக்கு நிலா, நீ பண்ணி அது நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்றாங்க. என்னடி இருந்தாலும் நம்ம 3 பேரும் சேர்ந்து செய்கிறது தானே, உங்ககிட்டையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சவனு பேர் தான், ஆனால் முக்கால்வாசி நீ தானே நிலா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிலாவை பற்றி பெருமையாக பேசும்போது சோழனுக்கும் அப்படியே ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, சரிடி நான் கிளம்புறேன், இதை வந்து அவங்கள நான் வர சொல்லிவிட்டு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் அவங்கக்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நிலா வந்துட்டு, சோழன் எனக்கு ஒரு மாதிரி தாகமாக இருக்க மாதிரி இருக்கு, தண்ணி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, காரில் இல்லை, தீந்து போச்சு, இரு நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன், பேசாமல் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன், ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது காரை நிப்பாட்டிட்டு இப்போ போயிட்டு சோழன் வந்துட்டு நல்ல வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வாட்டர் பாட்டிலையும் சேர்த்து வாங்கிட்டு வர்றாரு. என்ன சோழன், ரெண்டையுமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அதை குடி நிலா, இந்தா அப்படின்னு சொல்லும்போது இப்போது அப்படியே நிலா நின்று குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா மனோகர்கிட்ட இருந்து கால் வருது. அப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பண்ணுறாங்க. என்ன நிலா, யார் அப்படிங்கிறாங்க. அப்பா தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா தானே பேசுகிறாரு, நீ ஏன் இன்னும் பயந்துட்டே இருக்க, அதான் நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சே அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை சோழன், திடீர்னு அப்பா கூப்பிடுறாரு அதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நிலா, நீ முதல்ல பேசு, கால் கட்டாயிர போகுது அப்படின்றாங்க. சரி நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா நிலா நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் அம்மா அண்ணா அண்ணி பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்றாங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைம்மா இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் ரிசப்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், நம்ம சைடில் இருக்கவங்களுக்குலாம், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்பாங்கல்ல, சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மட்டும் இங்கே திருவண்ணாமலையில் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அப்பா ரிசப்ஷனா, வேணாமே அப்படிங்கிறாங்க. என்னடா எடுத்த உடனே வேணான்னு சொல்கிற, நீ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணணும்னு சரின்னா நாங்கள்லாம் அங்கே வந்து கோவிலில் வச்சு உனக்காக பண்ணி கொடுத்தோம்ல, அப்பாக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிலா அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கும்போது சோழனை பார்த்துட்டு, சரிங்கப்பா நான் ஏதோ வெளியில் வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு நிலா, என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சோழன், நம்ம 2 பேருக்கும் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. ரிசப்ஷன் தானே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அதுக்கே நீ இப்படி இது பண்ணுற அப்படின்றாங்க. இல்லை சோழன், நம்மளை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்க, ரிசப்ஷன் அங்கே தானே வைக்கணும் அப்படின்றாங்க. சரி அதனால என்ன, அதுக்கே பயப்படுற அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சோழன் மறந்துட்டிங்களா, ஏற்கனவே நம்ம 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்றாங்க. ஐயோ நிலா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, இப்போ உங்கள் அப்பா அம்மாவே நீ சொன்னதுக்கு சம்மதப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இதோ உன் அண்ணன் வந்துட்டு எனக்கு செயின்லாம் போட்டான், இப்படிலாம் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறியா, எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணல நிலா, இருந்தாலும் உங்கள் அப்பா கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளும் கவனமாகவே இருந்துக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க சோழன், நம்ம வீட்டுக்கு போகலாம், வாங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இப்போ வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சேரன் வந்து சந்தோஷப்படுறாரு. என்னப்பா, அப்பா அம்மாவும் ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாரா, அதுவும் இல்லாமல் திருவண்ணாமலையிலே அவர் பெரிய ஆள் வேற, 4 பேர் ஏதாவது கேட்பாங்கல்லப்பா, ஒத்த பொண்ணை வச்சுட்டு ஒன்று கூட பண்ணலை அப்படின்னாலும் அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் தாண்டி அவருக்கும் ஆசை இருக்கும்லப்பா, ஒத்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்றாங்க. சரிப்பா நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு, சந்தோஷமாக பண்ணுப்பா, ஏன்பா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. இப்போ ரூமில் இருக்கும்போது பார்த்தா சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா ஏன் நீ இப்படியே இருக்க அப்படின்றாங்க. இல்லை சோழன், நான் எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. நீ எதுக்கு நீ ரிசப்ஷனை வேணான்னு சொல்கிற, சந்தோஷமாக இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோழன், நான் என் அப்பா அம்மா விட்டு இங்கே இருக்குது, நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் ஒதுங்கி வந்துட்ட மாதிரி இருக்குது, அவங்க இல்லாமல் நான் ஏதோ தனியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சோழன் அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. டக்குன்னு சோழன் எழுந்து உட்காந்துட்டு, ஐயோ நிலா, என்ன நிலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் இருக்கேன்ல உனக்கு, அப்புறம் உனக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் தோணுது? இங்கே பாரு நிலா, நீ என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டு என்கிட்ட நீ இந்த அளவுக்கு வாழ்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீ என்கிட்ட இந்த அளவு இருக்கங்கும்போது எனக்கு இது முன்னாடி தோணுன அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இப்போ உனக்கு தோணுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிலா, எனக்கு அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது. நீ இப்படி மாறினதை நினச்சி நான் எப்போவுமே உன் கூட தானே இருக்கேன், நீ அதெல்லாம் பயப்படாத. என்ன பண்ணிட போகிறாரு பெருசாக உங்கள் அப்பா, ரிசப்ஷன் தானே வைக்கிறேன்னு சொல்கிறாரு, பார்த்துக்கலாம் விடு நிலா அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட மனோகருக்குமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, சரிங்கப்பா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரிசப்ஷனுமே அங்கே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ரிசப்ஷனுக்கு வந்துட்டு இங்கேருந்து எல்லாருமே வந்து சோழனோட அந்த காரில் தான் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனே மொதல் 2 பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது வெளியிலேயே ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளார போனதுக்கப்புறமா பார்த்தா இவங்க வந்து நிலாவும் சோழனும் உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. மீதி பேரெல்லாம் வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. அப்போது நிலா டக்குன்னு திரும்பி பார்த்த உடனே மனோகர் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு, அவங்கள நம்ம ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தினோன்னா நிலா கண்டிப்பாக கடுப்பாயிருவா அப்படின்ட்டு. தம்பி வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்ட உடனே நடேசன் வேக வேகமாக உள்ளே வந்துட்டு, ஓ இதுதான் உங்கள் வீடோ, பரவாயில்லையே, சென்னையில் இருந்த வீடை விட இந்த வீடு நல்லா பெருசாகவே இருக்கே, இந்த வீட்லேயே இருந்தா என் மருமக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டக்குன்னு தேன் இருந்துட்டு, இவ்வளோ பெரிய வீட்டில் மகாராணி மாதிரி வச்சுருந்தோம், ஆனால் அவள் பாருங்கள் இப்போது பாத்ரூம் சைஸில் இருக்க வீட்டில் வந்து இருக்கா, அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு கடுப்பாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேனை டக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருக்குமே முகம் ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு நிலா பார்த்துட்டு, என்னம்மா எந்த நேரத்தில் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. இல்லடி, நீயே யோசிச்சுப்பாரு, உன் ரூம் எவ்வளோ பெருசு இருக்குது, உன்னோட பாத்ரூம் எவ்வளோ பெருசு இருக்குது, உனக்காகன்னு எல்லாமே உங்கள் அப்பா பார்த்து பண்ணார். ஆனால் நீ என்னடானா அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு இதில் பெருமை வேற, எனக்காக தனியாக பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது சேரனுக்குலாம் முகமே ஒரு மாதிரி ஆகுது. சோழன் அப்படியே பார்க்குறாரு. பாண்டி பார்த்துட்டு, டே என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறது, எல்லாத்தையும் நிலாவுக்காக பொறுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கதை நிலாவுமே கவனிக்கிறாங்க. டக்குன்னு நேராக தேனுக்கிட்ட போகிறாங்க. இங்கே பாருமா, என்னை நம்பி என் குடும்பம் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்போ நான் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசிட்டேன், என்னடி ஆனால் உன்னை கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க, சரிம்மா உன் குடும்பத்தை பற்றி உன் ஆளுங்களை பற்றி நான் யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்துட்டு நிலாவும் சோழனும் அவங்க ரூமுக்கு போயிட்டு இவங்க எல்லாருக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுத்து கெஸ்ட் ரூமில் நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இப்போ வெளியில் வந்தோடனே பார்த்துட்டு, ஏங்க என்னங்க இது, இவங்களுக்கு எதாவது பேசாமல் அங்கே மண்டபத்திலே ஏதாவது ஒரு ரூமுக்குமா போட்டு கொடுத்துருக்கலாம்ல, வீட்டுக்குள்ளார விடணுமா அப்படின்னு தேனு கேட்குறாங்க. இங்கே பாரு தேனு, இவங்க இருந்துட்டு போகிற அந்த 2 நாள் நம்மளா நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எப்போ பாரு இப்படி அவசரப்பட்டு வெறுப்பை காட்டி நிலாக்கிட்ட எதுவுமே நடக்க விடாமல் பண்ணிடாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ரிசப்ஷனும் வந்துட்டு இவங்கெல்லாம் கரெக்டாக எல்லாமே ரெடியாகி வந்துடுறாங்க. மண்டபத்துக்குமே போயிடுறாங்க. மண்டபத்துக்கு போனோடனே அங்கே ரிசப்ஷனுக்கு எல்லாருமே மனோகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. எல்லாருமே வந்து காஸ்ட்லி கிஃப்ட்ஸாகவே கொடுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நிலாவும் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போது அங்கே வந்து அவர் ரொம்பவுமே பெருமையாக பண்ணுறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு இது மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஆனால் நடேசன் இந்த இடத்துல வாண்டடாக போய் ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் போய் பேசும்போது மனோகர் பெருசாக ஒரு மாதிரி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவே நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சோழனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு சேரனே போயிட்டு, அப்பாப்பா ஏன்பா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்கப்பா, ரிசப்ஷன் அவங்களுக்கு தானே நடக்குது, நம்மளை அவங்க யார்கிட்டயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசனை கூப்பிட்றாரு. டே என்னடா மாப்பிள்ளையோட அப்பா நான் தான் சொல்லிட்டு தெரிய வேணாமா, பொண்ணோட அப்பா அவருன்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால தானேடா சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்பா நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. இப்போது அவங்க ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட வராங்க. அப்போது எல்லோரும் ஹாப்பியாக நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா மனோகர் இப்போ சேரனை கூப்பிட்றாரு. தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. பாண்டியும் பல்லவனும் பார்த்துட்டு, என்னென்ன வீட்டில் சோழனை பயந்த மாதிரியே இவர் அண்ணனை கூப்பிட்டு போய் ஏதோ தனியாக பேச போகிறாரு அப்படின்றாங்க. என்னென்னு தெரிலடா, இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அண்ணன் வந்து சொல்லும்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சார் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு, தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனாலும் இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க.
அப்படி இல்லைப்பா, நீங்கள்லாம் வந்தீங்கல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கள் வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, அதில் நிலாவை நாங்கள் எப்படியெல்லாம் வளர்த்தோம், அவளோட ரூமை பார்த்தீங்களா நீங்கள், அவள் ரூமே எவ்வளோ பெருசு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்த பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து அப்படி ஒரு வீட்டில் வந்து அவள் கஷ்டப்படணும்னு அவளுக்கு என்னப்பா தலையெழுத்தா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், நீங்கள் வேறு, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க சார். நிலா இப்போ கல்யாணம் பண்ணதும் பண்ணுச்சு, எங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சு சார். எல்லாரும் நாங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு வீட்டுக்குன்னு வந்துட்டு, இதோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட நாங்கள் பிளாஸ்டிக் சேர் தானே எடுத்து போடுறோம், அதனால் வந்தால் உட்கார்றதுக்கு சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கணும்னு நிலா சொல்லியிருக்கு சார். அது இல்லாமல் இப்போ வீடும் அப்பா பேரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால் வீட்டையும் மாற்றி அமைக்கணும்னு நிலா சொல்லிருச்சு சார். அதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே நிலா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இப்போ ரொம்ப இதாக சொல்லும்போது மனோகர் அப்படியே பார்க்குறாரு. தம்பி, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்பயோ நடக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இப்போ என்ன நடக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னப்பா இப்போவும் உங்களுக்கு புரியலையா? என் பொண்ணு இப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு, அவளை வந்து அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைப்பா, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் இப்படி இருக்கும்போது என் பொண்ணு இப்படி இருக்காளேன்னு நினச்சி ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி தான் வந்துட்டு சரி டிவோர்ஸ் ஆகிடுச்சே, என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் நிலாக்கு உங்கள் தம்பியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ கல்யாணமே பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது அவரும் என் மாப்பிள்ளை அப்படிங்கிறனால பேசாமல் அவங்க 2 பேருக்கும் நான் தனியாக வீடு எடுத்து கொடுத்து அவங்கள தனியாக இங்கேயே வச்சிடலான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நிலா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது சார் அப்படிங்கிறாங்க. அவள் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்ப்பா, அதனால தான் இப்போ உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். உங்கள் தம்பியோட வாழ்க்கையும் உங்கள் தம்பி பொண்டாட்டியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி கேட்டீங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே சார் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாரு சேரன். அதனால் நீங்களே பார்த்து புரிய வைங்க, நானும் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிறேன். ஆனால் நிலா எப்படியும் வேணான்னு தான் சொல்லுவா, ஆனால் நீங்கள் தான் அந்த வீட்டில் இருந்து நிலாவையும் அவள் புருஷனையும் வெளியே அனுப்பி வைக்கணும், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க தம்பி, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்கன்னு தான் உங்களை கூப்பிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா கிட்ட பேசினா இது சரியாலாம் வராது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சேரன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடு வராரு. வந்த உடனே இப்போ பார்த்துட்டு பல்லவனும் பாண்டியும் கேட்குறாங்க, என்னென்ன ஏன் இப்படி ஒரு மாதிரி வர, அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. டே அது வந்து அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அண்ணே பயமாக இருக்குண்ணே, தயவு செஞ்சு என்னென்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுது. பல்லவனுக்குலாம் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. என்னென்ன அப்படின்னா, அண்ணி நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்களா, 2 பேரையும் கூட்டு போயிடுவாங்களா, சோழனும் நம்ம கூட இருக்காதா அப்படிங்கிறாங்க. டே என்னடா பண்ண சொல்கிற, நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருடா அப்படிங்கிறாங்க. அண்ணே இங்கே பாருண்ணே, எது அண்ணானாலும் சரிண்ணே, சோழனும் அண்ணியும் நம்ம கூட தான் இருக்கணும், இதுக்கு அண்ணிலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நானும் தாண்டா சொன்னேன், ஆனால் அவர் அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்டு என்கிட்ட இப்படி பேசுகிறாருடா, அவர்கிட்ட நான் என்னடா பேச முடியும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. இங்கே பாருடா, இதை பற்றி யாரும் சோழன்கிட்ட வாயே திறக்கக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மிரட்டி வச்சுட்டு இப்போ சேரன் தனியாக வந்துடுறாரு. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது நிலா கிட்ட வந்துட்டு நிலாவும் சோழனும் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது 2 பேருமே உள்ளே வராங்க. மனோகரும் தேனும் வந்துட்டு, நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, சரி நிலா நீ பேசு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்துட்டு, சோழன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கையை பிடிச்சி இழுத்து இப்படி உட்கார வைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு, சரிப்பா பரவாயில்ல நீங்களே இருங்க, உங்களையும் சேர்த்து வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா நீயே பார்த்துருப்ப, எங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னாலும் உன்னோட ஆசைக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், ஆனாலும் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அதில் கொஞ்சமாவது எங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, அதனால் உனக்காக ஒரு பெரிய வீடே அப்பா வந்து ரிசப்ஷனுக்கு உன் கல்யாணத்துக்காக உனக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன்டா, நீ அந்த வீட்டில் தான் இருக்க போகிற, அங்கேருந்து உன்னோட எல்லாத்தையும் நீ பண்ணு, உனக்காக நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன், உனக்கான என்ன ப்ராஜெக்ட் வேணும்னாலும் அப்பாவே பெரிய பெரிய ப்ராஜெக்டை உனக்கு வாங்கி தரேன், சரியா? நீ தனியாக தானே வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ உன் புருஷன் கூடயே சேர்ந்து நீ இங்கே இருடா, எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் இருடா அப்படிங்கிறாங்க. நிலாக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கோவம் வருது. டக்குன்னு எழுந்துட்டு, அப்பா தெரியும்ப்பா நீங்கள் ரிசப்ஷன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லும்போதே அதனால தான் நான் யோசிச்சுட்டு வேணான்னு சொன்னேன், இப்போது இப்படியெல்லாம் பேசி என்னை அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்க பார்க்குறீங்க, அதானப்பா அவங்க எண்ணம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நிலா, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறாங்க. மா நீ கொஞ்சம் அமைதியாயிருமா, நீங்கள் 2 பேரும் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தானே புரியுது, நான் கூட கொஞ்சமாவது நீங்கள் மாறி இருப்பீங்கன்னு நினச்சி நம்பினேன், ஆனால் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்களே,
ஆமாம், அந்த குடும்பத்தை விட்டு நான் தனியாக வருவேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, வாழ்க்கைங்கிறத அடுத்தடுத்த படிக்கு போக வேணாமா, அந்த வீட்டிலே நீ உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். அந்த வீட்டிலே இருந்து அந்த வீட்டை உங்களுக்கு என்ன பெரிய பெரிய வீட்டில் இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும் உங்கள் பொண்ணு, அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அந்த வீட்டை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன்னா அண்ணன் சூப்பராக அதை கட்டிடுவார். அது இல்லாமல் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன வாங்கணுங்கிறத நாங்களே வாங்கி போட்டுப்போம். இப்படிலாம் எப்படிலாம் பண்ணணும்னு நாங்கள் ஆல்ரெடி பிளான் கூட பண்ணிட்டோம். ஆனால் அதுக்குள்ளார நீங்களாம் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு என்ன பேசுகிறதுனே புரியல. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. என்னப்பா நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் குடும்பத்திலேருந்து என்ன பிரிக்கணும்னு நினச்சது இல்லாமல் உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க, தப்பு கிடையாது. அதுக்காக அந்த மொத்த குடும்பத்திலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. இதுக்கு மேலே நிலாவே உங்களுக்கு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் எழுந்து வெளியே போயிடுறாரு. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ அப்படியே சோழன் ஒரு மாதிரி கடுப்போடே வராரு. அங்கே சேரன், பாண்டி, பல்லவன் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் கடுப்போட வரதை பார்த்தோன்னே அப்படி இவங்கெல்லாம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் நினச்சேன்லண்ணே, இந்த ஆள் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னாலே ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு நான் சொன்னல, அதே மாதிரி இப்போ வந்தாலும் என்ன கேட்டாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டியும் பல்லவனும் பார்த்துட்டு பல்லவன் ஒரு மாதிரி அழுக ஆரம்பித்தோன்னே, டேய் நீ ஏன்டா அழுக ஆரம்பிக்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ எங்கள் வீட்டில் இருக்க மாட்டியானே, எங்களை எல்லாத்தையும் விட்டு நீ போறியானே, அண்ணியும் உங்க கூடயே வந்துட்டு தனியாக நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்குலாம் எப்படி தெரியும் இது அப்படின்றாங்க. இதா உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அண்ணனை கூப்பிட்டு அவர் பேசிட்டாருண்ணே அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு சேரனை பார்த்துட்டு, என்னண்ணே உன்னை கூப்பிட்டு பேசினாரா, நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. அண்ணன் என்னத்தை சொல்லும், அண்ணனும் சரின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னோன்னே இப்போ சேரன் மேலே சரியான கோவம் வருது சோழனுக்கு. இங்கே பாருண்ணே, நீ மட்டும் இப்படி அவர்கிட்ட சொன்னன்னு நிலாக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னை வந்து என்ன திட்டுவானே தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்னடா பண்ணட்டும், நான் எவ்வளவோ எடுத்து சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாருடா அவர், நீயும் நிலாவும் சந்தோஷமாக வாழ்றதுல எனக்கு அக்கறை இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுகிறாருடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருண்ணே, யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ இல்லாமல் நாங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டோம், இந்த மாதிரி வேலை அவர் பண்ணுவாருன்னு தெரியுண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா நிலா என்னடா சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. நிலா என்ன சொல்லுவாளா, என்ன சொல்லுவான்னு உங்கள் யாருக்குமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் பார்த்துட்டு, அண்ணி கண்டிப்பாக அது வேறன்னு தானே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டடா பல்லவா, நீ தான் அவளை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டா, நான் நல்லாலாம் அப்படிலாம் இருக்க முடியாது, நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், அந்த வீட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவேங்கிற மாதிரி அவள் பேசிட்டாடா அப்படின்றாங்க. அப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. நிலாவும் அங்கேருந்து வராங்க. வந்த உடனே பார்த்துட்டு என்னண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சோழன் பார்த்துட்டு, இங்கே பாரு நிலா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இதை அண்ணன்கிட்ட அவர் பேசிட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படின்றாங்க. அப்படியாண்ணே உங்ககிட்ட பேசினாரா அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்னோடனே, ஐயோ அண்ணே தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, அவங்களுக்கு என் மேலே இருக்க பாசத்தில் ஏதோ அப்படி பேசிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவர் பேசுகிறதுலேயும் நியாயம் இருக்குல்ல, அதுக்காக தான்ப்பா நானும் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே எது என்ன ஆனாலும் சரி, நம்ம வீட்டை விட்டு என்னால் வர முடியாது, நான் அந்த வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் சோழனை நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னாங்கன்னா நான் வந்துடுவேண்ணா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்றாங்க. என்னப்பா இப்போவே உடனே கிளம்பலாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. வேறு என்னென்ன பண்ண சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்துங்கிற மாதிரி நான் எப்படிலாம் பயந்தனோ இந்த வீட்டுக்கு வரதுக்கு, அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதுக்கு மேலெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எல்லோரும் கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலா திரும்ப கிளம்பி வராங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.